இங்க கார்த்திக் ஒரு ரீயூஸ் அபார்ட்மெண்ட் வாங்குறான். அவன் காதலிச்ச அனுபவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறான். திடீர்னு அந்த வீட்டு மேல ஒரு இடி விழுந்துருது. இருந்து அந்த வீட்டுல நடக்கிறது எல்லாமே மர்மமா இருக்குது. இவங்க பெயிண்ட் அடிச்சு வச்ச செவுத்துல யாரோ சின்ன குழந்தைங்க படம் வரைஞ்சு இருக்குது. வீட்டு கதவை யாரோ திறந்து மூடுற மாதிரி இருக்குது. எல்லாம் பார்த்தவன் இது ஏதோ பேயோட வேலைன்னு சொல்லி பேய் ஓட்டுறதுக்குலாம் ஆள் வர வைக்கிறான். பேய் ஓட்ட வந்த சாமியார் அங்க பேயெல்லாம் எதுவுமே இல்ல, பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாவே இருக்குது, பயமா இருந்தா அந்த தாயத்தை கட்டின்னு சொல்லி ஒரு தாயத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த சாமி போனதுமே அந்த வீட்டோட செவுத்துல யாராவது இருக்கீங்கன்னு சொல்லி எழுத்து வர ஆரம்பிக்குது. அதுமே பேய் தான் நம்ம கிட்ட கேள்வி கேட்குன்னு சொல்லி அதுக்கு பதில் எழுத ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா ரமேஷ்ன்றவரோட வீட்டுல இவன் எழுதுனது தெரிய ஆரம்பிக்குது. அவனும் பேய் தான் நம்ம கிட்ட கேள்வி கேட்குன்னு சொல்லி பதில் எழுதிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேருமே அவங்கவுங்கள பேய் நினைச்சுக்கிறாங்க. போக போக இவங்க ரெண்டு பேருமே பேய் இல்ல மனுஷங்க தான் புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய அட்ரஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய ஒரே அட்ரஸ் இந்த அபார்ட்மெண்டா தான் இருக்குது. இவருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டதுமே அவங்க இருக்கக்கூடிய வருஷத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இல்ல ரமேஷ் ஃபேமிலி இருக்கிறதோ 2012, கார்த்திக் இருக்கிறதோ 2022. இப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ரமேஷ் ஃபேமிலி கூட கொலாபரேஷன் ஆயிடுறாங்க. எப்படி சரி பண்றதுன்னு தெரியாமலே அப்படியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு ஃபேமிலிக்குமே தொந்தரவா தான் இருக்குது. கார்த்திகால தூங்க முடியாம அவன் வேலையே போயிருது. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கிற ரமேஷ் அவங்க வீட்டுல இருக்கிற லைனை மாத்தியாச்சுன்னா எந்த தொந்தரவு இருக்கான்னு நினைச்சிட்டு லைன் மாத்திட்டு இருக்காரு. அது தெரியாத கார்த்திக் இங்க வந்து மெயின் ஆன் பண்ணிடுறான். மெயின் ஆன் பண்ணதுமே அங்க கரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ரமேஷ் ஷாக் அடிச்சிருது. அதனால அந்த அபார்ட்மெண்ட்டை சேல் பண்ணிடலாம் நினைக்கிற கார்த்திக்கும் அதை வாங்குறதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வரான். ஆனா வந்தவரோ சேரெல்லாம் அங்க நகர்றத பார்த்துட்டு பேய் வீடையா காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. ரமேஷும் பெட்டு மேல அயன் பாக்ஸை தெரியாம ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுறான். கார்த்திகோட பெட்டை தீ பிடிச்சிருது. எல்லாம் வச்சிருந்த டாக்குமெண்ட் எல்லாமே எரிஞ்சு போயிருது. இனிமே இங்க இருக்க கூட நினைக்கிறேன். அனுவும் கார்த்திக் கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறா. அணு இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன், நீங்களே இந்த வீட வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இத்தனை வருஷமா அந்த அபார்ட்மெண்ட் இருந்து யாருக்குமே நடக்காது, எதுக்காக எனக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காலகட்டத்தில் வாழக்கூடிய ரமேஷை தேட ஆரம்பிக்கிறான். சாமி அங்க ரமேஷ் நம்மளால ஒரு குடும்பம் புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய கார்த்திகை தேடி அலையிறான். 2012 நான் ஒரு பீஸா டெலிவரி பாயா இருந்தேன்னு சொல்லி கார்த்திக் சொல்லியிருப்பான். அவன் வேலை பார்க்கக்கூடிய பீஸா ஷாப்புக்கு போய் அவன் ஃபோன் நம்பரை வாங்கி உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிடுறான். கார்த்திக் ரமேஷை தேடி ஊரெல்லாம் அலையிறான். ஒரு இரும்பு ஃபேக்டரியில வேலை செய்யறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பாக்குறான். போறவே ரமேஷ் கிட்ட 2012 நம்ம ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல ஒரு இவன் யாருன்னே தெரியலன்னு சொல்லிடுறாரு. கார்த்திகோட கையில இவரோட ஃபேமிலி போட்டோ இருக்கத பார்த்து கூட வர்றதுக்கும் ஒத்துக்கிறாரு. அதனால இவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த அந்த சவுறு மூலமா ரெண்டு ஃபேமிலியுமே பேச வைக்கிறான். 2012 இருக்கிற ரமேஷ் நம்ம பையன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்கவும் இவங்களும் பதட்டத்தோட இன்னைக்கு அங்க என்ன தேதின்னு சொல்லி கேட்கறாங்க. ரெண்டு பக்கமும் ஒரே தேதி தான் சொல்லவும் நம்ம பையனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது, அவனை போய் காப்பாத்துங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்களும் பதட்டத்தோட இவங்க பையனை காப்பாத்துறதுக்காக ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தாச்சுன்னா மரத்துல ஏறிட்டு இருந்த பையன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். இவங்களை பாக்குறதுக்காக அங்க வந்த கார்த்திக் விழுந்துகிட்டு இருந்த பையனை போய் காப்பாத்திடுறான். எனக்கு எதுவுமே ஆகல, பையனை காப்பாத்திட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே நிம்மதியாவே இருக்குது. எல்லாம் எதுக்கு நடந்திருக்குன்னா 2012 இவங்க பையன் மரத்துல இருந்து கீழே வந்து இறந்து போயிருப்பான். இறந்ததுனால அதுல இருந்து மீள முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறத பாக்குற இயற்கையும் இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் இவ்வளவு விளையம் பண்ணி இருக்குது. இவங்க பையன் இவங்க கிட்ட வரலனாலும் இன்னொரு பிரபஞ்சத்துல இருக்கிற இவங்க பையனை காப்பாத்திடுன்ற சந்தோஷத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. பாக்குற கார்த்திக்கும் இதுக்கப்புறம் இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க சொல்லிட்டு கிளம்பிடுறான்.